Taste the Daily. திருச்சி ராமகிருஷ்ண பாலம் அருகே வக்ஃபு வாரிய அதிகாரிகள் வீட்டை காலி செய்ய சொன்னதால் பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வயல் தெரு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த இடம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தம் என நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறி கோகிலா என்ற மூதாட்டியின் வீட்டை அகற்ற வக்ஃபு வாரிய அதிகாரிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் அப்பகுதிக்கு வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி பொதுமக்கள் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடியிருக்கும் வீடுகளை இழந்து தெருவுக்கு வரவேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கிராம பகுதிக்கு செல்லும் பாதையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பல்லடம் மங்கலம் மாநில நெடுஞ்சாலையில் இருந்து அறிவொளி நகர், குருவாயூரப்பன் நகர் போன்ற பகுதிகளுக்கு செல்ல வாய்க்கால் ஓரமாக குறுக்கு மண் சாலை செல்கிறது. இந்த மண் சாலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் அடிக்கடி விபத்தில் சிக்குவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தற்போது பள்ளிக்கு செல்லும் சிறுவன் தவறி விழுந்து சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். எனவே அப்பகுதியில் புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலையோரத்தில் ஒரு பள்ளம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளம் ஏற்பட்டது. இந்த பள்ளத்தை சரி செய்யணும்னு சொல்லி போட்டு நம்ம ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்திலையும் சரி, அதே போல் பஞ்சாயத்து கூட்டத்திலையும் நம்ம தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். இதுவரையும் அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்தவில்லை. அதனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த வாய்க்காலுக்கு ஒட்டி இருக்கிற பகுதியில் ஒரு நபர் இறந்து உயிரிழந்திருக்குது. அதே போல் ஒரு லாரி, டைல்ஸ் லாரி குளிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ரிவல்ஸ் எடுத்தப்போ அந்த குழிக்குள்ளே இறங்கி அந்த டைல்ஸ் லாரி ஃபுல்லாகவே சேதாரமாகி அவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அழுது நாங்கள் இங்கே இருக்கிற மக்கள்லாம் காசு கொடுத்து அவரை தாட்டி விட்டோம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாப்பட்டியைச் சேர்ந்த பொன்ராஜ் என்பவர் சிங்களாந்தபுரம் பகுதியில் பழைய கருப்பு கோயில் அருகே சொந்தமாக வீடு கட்டி வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டு வேலைக்காக மின் மோட்டாரை இயக்க முயன்றுள்ளார். அப்போது திடீரென மின்சாரம் தாக்கியதில் தூக்கி வீசப்பட்ட பொன்ராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் மின்துறையின் அலட்சியத்தால் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே துணை சுகாதார நிலையம் பூட்டியே கிடப்பதால் பொதுமக்கள் சிகிச்சை பெற முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விநாயகபுரம் அருகே பாண்டரவேடு பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு துணை சுகாதார நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. தொடர்ந்து 6 மாதமாக செயல்பட்ட இந்த சுகாதார நிலையம் தற்போது பூட்டியே கிடப்பதால் பொதுமக்கள் சிகிச்சை பெற முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை சீர்கெட்டு போனதற்கு இதுவே உதாரணம் என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இதுகுறித்து விடியா அரசின் மக்கள் நலனற்ற அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்றும் கேள்வி எழுப்புகின்றனர்.